செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட துவக்க விழாவில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் கணினி மூலம் பதிவேற்றம் செய்யப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி KM சராயோ அவர்கள் தெரிவித்து, அப்போது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் கொண்டநாயகன்பள்ளி மற்றும் அகசிப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மங்காபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் துறைவாரியாக பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை மாவட்ட ஆட்சியர் திருமதி KM சராயோ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத், சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த முகாமில் அனைத்து துறைவாரியாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் எடுத்திடும் வகையில் உடனடியாக கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. அப்போது மங்காபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். ஆனால் இப்பள்ளியில் வளாகத்தில் உயர் மின் அழுத்தம் கொண்ட மின் கம்பத்தினால் மாணவ மாணவிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே உள்ளது. இந்த மின் கம்பத்தினை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். கலைஞரின் உணவு திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டும். கலைஞரின் உரிமை திட்டத்தின் கீழ் ரூபாய் 1000 வழங்க வேண்டும். தகுதியான முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது துறைவாரியாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும். உடனடியாக கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டது தொடர்பாக பேசிய மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தினை இன்றைய தினத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தருமபுரியில் இருந்து துவங்கி வைத்துள்ளார். இந்த சிறப்பு மிக்க திட்டத்தினால் தகுதியானவர்கள் கண்டிப்பாக பயன்பெற உள்ளனர். எனவே இந்த கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். அப்போது மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி மணிமேகலை, நாரதராஜன், வருவாய் கோட்ட ஆட்சியர் பாபு, ஒன்றிய செயலாளர்கள் கோவிந்தன், தனசேகரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.